கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. அதனால் இன்றைக்கி கொத்தமல்லி தொக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 5 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கட்டு கொத்தமல்லியை நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் 1 மினிட் இதை வதக்கிக்கிட்டால் போதும். நம்ம வறுத்து வச்சுருக்கிறத பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லியையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நான் புளியை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தொக்கை தாளிக்கிறதுக்கு தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் 10 பல் பூண்டு நசுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொத்தமல்லி விழுதையும் சேர்த்து மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். புளியையும் கொஞ்சம் கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான கொத்தமல்லி தொக்கு ரெடி.